நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அப்படி பின்ன கேட்டுக்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலி ஒரு விழிப்புணர்வு காணொலி. விழிப்புணர்வு காணொலின்றதை விட ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காணொலி தான். நேற்று இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப ரொம்ப பரபரப்பா நேற்று தமிழ்நாட்டுல எந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரியும், எந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சிறுவர்கள் மீதான பாலியல் வன்முறை, கொள்ளடிக்கிறது, எந்த ஒரு விஷயமே நேற்று தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி ஒட்டுமொத்த மீடியாவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காப்புல. இந்த மாதிரி தன்னுடைய கணவனிடமிருந்து விவாகரத்து கோரி அவர் தாக்கல் செய்திருக்காப்புல. இது எல்லா மீடியாலையும், அது பாலிமர் சேனல்ல இருந்து, சன் டிவில இருந்து, புதிய தலைமுறையில இருந்து, தந்தி டிவில இருந்து அனைத்திலுமே அது உற்று நோக்கப்படுகிறது. இது சாதாரணமாக ஒரு நடிகருடைய ஒரு மனைவி கொடுத்த ஒரு விவாகரத்து என்றா இது கடந்து போயிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் கட்சியில தலைவராக இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு இந்த மாதிரி ஒரு விவாகரத்து, அதுவும் விவாகரத்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி நாங்க பிரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லி பிரிஞ்சுக்கிட்டோம், பரவாயில்ல. அவங்க வைத்த குற்றச்சாட்டு என்பது அவருடைய தனி மனித ஒழுக்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விதமாக தான் அது அமைஞ்சிருக்கு. ஓகே, அது என்னென்ன டீட்டெயிலு, அது எதிர்க்கக்கூடியதா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடனே இந்த சாக்கடை முருகன் ஒரு வீடியோ போட்டான் நேற்று. என்ன வீடியோனா விஜய் அவர்கள் இப்படி போட்டாங்க, அது தனிப்பட்ட விஷயம்தான், நான் அதை விமர்சனம்லாம் பண்ண மாட்டோம். ஆனா சங்கீதா அவர்கள் பழைய டிஎம்கே காரங்க இருந்த வீடியோ எல்லாம் போட்டு அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நான் களத்தை இறங்குவேன், ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு என்னமோ இவங்க பார்த்தீங்கன்னா நாகரிகம் கருதி அதை விமர்சிக்காம தவிர்த்து போறாதாமா. சங்கீதா அவர்கள் விமர்சனம் பண்ணா விமர்சனம் பண்ணுவாராமா. நீ போட்ட வீடியோவே தப்பு, வீடியோவே போட உன் கட்சிக்கும் உனக்கும் உன் தலைவனுக்கு அது தகுதி இருக்கா? உன்னோட தனி மனித ஒழுக்கம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த உலகமும் அறியும், உன்னுடைய தலைவனுடைய தனி மனித ஒழுக்கமும் பாத்தீங்கன்னா எல்லாமே அறியும். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பார்த்தா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்த உன் தலைவனை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இந்த விஷயத்துல பேசலாமா? ஒரு பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய தம்பியா இருந்துகிட்டு நீ விஜய்க்கு வீடியோ போடலாமா? விஜய் அவர்கள் செய்தது தப்பா? தவறுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் பண்ணது தவறா இல்லையான்றது தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது நீதிமன்றம். வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. நீதிமன்றம் விசாரிச்சு உண்மையிலேயே அந்த நடிகை கூட இவர் இருந்தாரா இல்லையா, அந்த ஆதாரங்கள்லாம் சங்கீதா அவர்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இவர் போயிட்டு பார்த்தா இல்லைன்னு சொல்லி மறுத்து வாதாடணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்குமே விவாகரத்துன்றதே கொடுப்பாங்க. இந்த அடிப்படையை கூட தெரியாம உடனே வச்சுட்டான்னு சொல்லி நீயும் குதிச்சு ஆடுற. உன் அண்ணன் பார்த்தனா மாமா நல்லவில்லண்டி, கேடு கட்ட வேண்டி, கெட்டவில்லடி, ரொம்ப கேடு கட்ட வேண்டி அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டி போட்டுக்கிட்டு ஒரு பொது வெளியில பார்த்தா வீடியோ போட்ட ஆள் அந்த ஆளு. கல்யாணத்துக்கு இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்து தான் கேட்டு கோர்ட்டு போயிருக்காங்க. என்னைய கட்டாயமா பார்த்தா கருக்கலைப்பு பண்ண வச்சாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை இந்த மாதிரி பாலியல் ரீதியா துன்புறுத்தினாரு, அப்படிலாம் அவங்க கோர்ட்டுக்கு போகலப்பா தம்பி. அவங்க கோர்ட்டு போயிருக்கிறது விவாகரம் கேட்டு கோர்ட்டு போயிருக்காங்க. தன்னுடைய கணவன் வேற ஒருத்தவங்க கூட லிவிங் டுகெதர் இருக்காரு, அதனால எனக்கு விவாகரத்து கொடுங்க, ஏன்னா மன ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை தனிமைப்படுத்தாருன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கருக்கலைப்பு பண்ண வச்சாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தா பாலியல் வன்முறை பண்ணாரு, இப்படிலாம் பார்த்தா நம்ம கோர்ட்டுக்கு போகல. அதே மாதிரி சங்கீதாவோட டீமும் விஜயோட டீமும் மாறி மாறி திட்டிக்கல பாலியல் ரீதியாக. நீங்க விஜயலட்சுமி மீது எவ்வளவு பெரிய புகார் கொடுத்தீங்க, விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்கள் எவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணாங்க. உன் கட்சியில இவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டையில ஓரத்தை பின்னுக்கிட்டு நீ விஜய் விமர்சனம் பண்ற. இது ரொம்ப ரொம்ப பார்த்தா உன்னுடைய, அதாவது நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, இந்த எலெக்ஷனுக்குள்ள தாவேக கட்சியை வச்சு எவ்வளவு தூரம் காசு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காசு சம்பாதிக்கணுமா. அது மட்டும் இல்லாம டிஎம்கேக்கு நீ ஜாலரா தூக்குற பாத்தியா உன் வீடியோல, அதுதான் பொறுத்துக்கவே முடியல. டிஎம்கே காரங்க இதை தூண்டி வராங்க, அதெல்லாம் எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்ற. நீ எப்படி சொல்ல போச்சு அது மக்கள் முடிவு பண்ணட்டும். சபரீசன் பாத்தீங்கன்னா யாரு, சங்கீதா அவர்கள் யாரு, விஜயனுடைய அம்மா யாரு, இவங்க 3 பேருக்கு என்ன தொடர்பு, எந்த புள்ளி 3 பேரையும் இணைக்குது, எதனால இவங்க இப்ப பேசுறாங்க, 2021 தான் அவங்க த்ரிஷா கூட அவர் லிவிங் டுகெதர்ல இருந்தாரா இல்ல இப்பதான் பாத்தீங்கன்னா இருக்காரா, இதெல்லாம் ஒவ்வொரு புள்ளியுமே கனெக்ட் பண்ணா தெரியும். ஏன் தேர்தல் சமயத்தை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப தன்னுடைய கணவனை பார்த்தா கேரக்டர் அசாசின் பண்றதுக்கு தான் இது முக்கியமான விஷயமா நடக்குது. இன்னும் ஒரு 3 மாசம் தள்ளி போயிருந்துச்சுன்னா அது பெரிய விஷயமாக எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க.
இப்ப தேர்தல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் போடுறது யாரோட தூண்டுதல்? அவர் பண்ணது தவறா இருக்கட்டும், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா தாராளமா. அப்ப இவ்வளவு விஷயங்களை வந்து அதுக்குள்ள வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. நூடுல் சிக்கல் மாதிரி, இடியாப்பு சிக்கல் மாதிரி வந்து அதுல பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கிறப்ப, இவர் என்னமோ பெரிய நாகரிகமான மாதிரியும், இவர் கட்சி என்னமோ நாகரிகமான கட்சி மாதிரியும், இவருடைய தலைவர் மிக மிக நாகரிகமானவும், நான் என்ன உன்னைய கரும்பு காட்டுல குப்பைக்கு போய் கற்பழிச்சனான்னு கேட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிப்படை ஆண்மகனுக்கு உண்டான நாகரிகமே இல்லாத ஒரு சீமானு, ஒரு அடிப்படை ஆண்மனுக்கு உண்டான நாகரிகமே இல்லாத நீ எவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ண? ஒரு இர்ஃபான்ற ஒரு இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணவனே வந்து பாத்தீங்கன்னா, அவன் இந்த மாதிரி விட்டு படத்துல இருக்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறான்னு சொன்னவன் தானே நீ. உனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நாகரிகம் இருக்கு? நீ நாகரிகத்தை பத்தி பேசுற நீ. அது மட்டும் இல்லாம புதுசா வந்து என்னன்னு தெரியல, திமுகக்கெல்லாம் வந்து நீ ஆதரவா பேச ஆரம்பிக்கிற நீ. கேட்டா வந்து இது வந்து அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த இதுல நாங்க இறங்கி அடிப்போம், நாங்க இறங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பேச்சை பார்க்கணுமே கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு, ஏன் கட்டி போட கரப்பாம்பூச்சி மாதிரி தென்னை மரத்தை தேல் கொட்டினா பனைமரத்தை உனக்கு நிறைய ஏறுது. ஏன் உனக்கே நிறைய ஏறுது. நீ பேசாம வந்து பார்த்தனா வழக்கம் போல் நீ என்ன பண்ணுவ? அந்த கட்சியை வச்சுட்டு வந்து தற்கூரி அனில் சொல்லி தானே போடுவ. உடனே அவனுக்கு போட்டு பொழப்பானுங்க. இதுதானே பண்ணிட்டு இருப்ப. அதை பார்த்து பண்ணிட்டு போக வேண்டியது என்ன? நாகரிகத்தை பத்திலாம் பேச வராத சாட்டை. அது உனக்கும் அதுக்கும் வந்து எட்டா கனி அது. நீ இந்த மாதிரி வந்து வீடியோ போட உனக்கு இது வந்து ரொம்ப நாள்லாம் போகாது. ரொம்ப நாள்ல உன்னோட இந்த பேச்சு இருக்கு பத்தி, இந்த வலைதள பேச்சு, இதை விட மோசமா பேசணும்லாம் காணாம போயிட்டாங்க. உன்னுடைய இந்த அற்பமான அரசியல் வந்து சீக்கிரத்தை முடிவு என்னும். அது இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நடக்கும். அந்த 8% அந்த 9% ஓட்டு வச்சுதானே வந்து ஆடுற. அது இந்த வாட்டி வந்து பார்த்தா அது முழுமையா இல்லாட்டினாலையும் வந்து கணிசமான அளவுல வந்து அது உடையும் கண்டிப்பாக. நீ இந்த விஜய் திரிசா மேட்டரை வந்து ஒதுக்கி வச்சுட்டு உன் கட்சி வேலையை பார்க்கறது தான் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.